இப்போ ரெட் மீட்ன்றான் பீஃப் இப்போ இருக்க மட்டும் சாப்பிட்றாங்க வெள்ளக்காரங்கலாம். அதாவது நம்ம சிக்கன் ஃபிஷ்ஷானா பரவாயில்ல, ரெட் மீட்ல அந்த மாதிரி ஹெவி மீட்ல இருக்கிற சப்ஸ்டன்சஸ் நல்லா வறுக்கும் போதோ இல்லைனா சில விஷயம் மாதிரி அதை செய்யறதுக்கு ட்ரை பண்ணும்போது அதில் சில அந்த தீஞ்சு போன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உருவாகி அதெல்லாம் கூட போய் உங்களுடைய கட்ல கேன்சர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலரிங் ஏஜென்ட்ஸ், ஆமா எல்லாத்துலயும் அப்படியே ரெட்டா ஒரு கலரு, பிங்கா ஒரு கலரு, ஒரு கிரீன் கலரு, அது கேக்ல இருந்தாலும் சரி, உங்க ஜூஸ்ல இருந்தாலும் சரி, உங்க ஐஸ்கிரீம்ல இருந்தாலும் சரி, உங்க பிரியாணில இருந்தாலும் சரி, உங்க சட்னி இருந்தாலும் சரி, பெரிய தப்பு சார், பெரிய தப்பு. கண்ணுக்கு அழகா இருக்கணும், ஸ்மெல் அரோமேட்டிக்கா இருக்கணும், டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கணும், நம்ப மாட்டீங்க. நல்லா பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, காலைல இருந்து சாப்பிடல, ஈவினிங் சாப்பிடும்போது அது கலரா, அது அரோமாவா என்ன பாக்குறீங்க சார்? நல்ல ஃபுட்டா, அது கிழங்கா இருந்தாலும் சரி, அரிசியா இருந்தாலும் சரி, பருப்பா இருந்தாலும் சரி, கீரையா இருந்தாலும் கண்ணில் ஊற்றி சாப்பிடல. பசி இல்லாம சாப்பிடும் போது தான் இந்த கலரு, இந்த அலங்காரம், இந்த ஆர்பாட்டெல்லாம் தேடுறீங்க நீங்க. பட் டெஃபினட்டா இந்த ஜூஸ்ல ஆட் பண்ற ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃப்ரிட்ஜில் வச்சு இல்ல கடையில் ரொம்ப நாள் ஆடிட்டிவ்ஸ்னு சொல்றாங்கல்ல, அதை எல்லாத்துலயுமே ப்ராப்ளம் இருக்கு சார். நீ அடிக்கடி சாப்பிட்டனா அது உன்னுடைய செல்ஸ்க்குள்ள போய் பதுங்கி இருந்து அந்த செல்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல அந்த செல்ஸ் கட்டுக்குள் அடங்காத மாதிரி அவங்கள மல்டிப்ளை பண்ண, அதாவது அதை பெருக்க வச்சிருவாங்க. இதுல வந்து எவிடன்ஸ் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. நாங்க எவிடன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. முதல்லயே போன பேசினா கேன்சர் வருமா, ப்ளூடூத் வச்சுனா கேன்சர் வருமா, இன்னும் கேள்வி வந்துட்டு இருக்கு. ரிசர்ச் நடந்து தான் இருக்கு. இது வரைக்கும் அதுல எவிடன்ஸ் இல்ல. பட் ஆடிட்டிவ்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் டைம்ஸ்க்கு அப்புறம் கேன்சர் வரும்.